நம்ம வந்து பொதுவா என்ன நெனச்சுக்கிறோம்னா, நாட்டு விதைகள்னாலே தண்ணீர் குடுக்க வேண்டாம், அளவா குடுத்தா போதும், அல்லது வந்து சத்து இல்லாமயே வளரும். இல்லவே இல்லங்க. முறையா குடுத்து வளர்க்கணும். 2வது இந்த நாட்டு விதைகள்னாலே நம்ம என்ன மனசுல வச்சுக்கிறோம்னா, எந்த விதமான வெறும் தண்ணி மட்டும் குடுத்தா போதும். என்ன சத்து இல்லாம அதுவா வளரும் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். அது வந்து 2வது முக்கியமான மிகப்பெரிய தவறுங்க. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணீர் குடுக்குறதுல அதிகமான சிரமங்கள். நம்ம குடுக்காம, அல்லது வந்து அளவுக்கு அதிகமா குடுக்குறது, இந்த காரியங்கள். 4வது முக்கியமான நாட்டு விதைகள் பெருகாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து என்னன்னா, விதை நேர்த்தி பண்ணாம நடுறது. விதை நேர்த்திங்கிறது என்னன்னா, அந்த விதைகள சுத்தப்படுத்துறது. இந்த சுத்தப்படுத்தாம நடும்போது, ஏன்னா அவங்க எந்த சூழ்நிலையில அந்த விதைய எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த விதை எவ்வளோ காலமா இருப்பு வைக்கப்பட்டது, அதில வந்து பூஞ்சானம் புடிச்சிருக்கா அப்படின்லாம் நமக்கு தெரியாது. நம்ம எதுவா இருந்தாலும் அந்த விதைகள ஒரு தண்ணி ஊத்தி நல்லா கழுவிட்டு, ஒரு பாத்திரத்தில போட்டு 1 கிலோ விதைக்கு 10 மில்லி சூடோமோனாஸ் அல்லது 5 மில்லி ட்ரைகோடர்மா விரிடி. அது உள்ள போட்டு, குறைந்தபட்சம் 1லேருந்து 1 1/2 மணி நேரம் ஊற வச்சு, அதுக்கப்புறம் தேவைப்பட்டா இன்னுமே சொல்லப்போனா தேவைப்பட்டா 20 மில்லி பாஸ்போபாக்டீரியா, 20 மில்லி அசோஸ்பைரிலம் இப்படி கலந்துக்கலாம். அல்லது பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல் அல்லது மீன் அமிலம் இருக்குன்னா 30 மில்லி கலந்துக்கலாம் 1 கிலோ விதைக்கு. கலந்துட்டு ஊற வைக்கணும். கண்டிப்பா ஊற வைக்கணுங்க. கண்டிப்பா ஊற வைக்கணும். அந்த ஊற வச்சதை எடுத்து நிழல் காய்ச்சல காய விடணும். காய வச்ச அந்த திரவத்த, காய வச்சத அதுக்கப்புறம் நடவு செய்யணும். சொரி புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? அதே மாரி நம்ம தயாரிச்ச இடத்துல கண்டிப்பா மக்குன சாணம் இருக்கணும். கடலை புண்ணாக்கு கரைசல் இருக்கலாம். அல்லது மண்புழு உரம் இருக்கலாம். இந்த அமைப்புல தான் அத நடவு செய்யணும்.